இன்னும் அவர் என்ன செய்கிறார்? இப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சு, இப்ப வந்து அவரு கிட்டத்தட்ட அம் ஒரு ஒரு 1 1/2 2 வருஷ காலம் வருது. இந்த 2 வருஷ காலம் அவர் மக்களை எத்தன தடவ சந்திச்சிருக்கிறார்? ஆல்மோஸ்ட் நான் வந்து சொல்றேன், 5 தடவ தான் அவரு சந்திச்சிருக்கிறார். புரியுதுங்களா? பரந்தூர் விமானம் நிலையத்து அந்த முற்றுகை அதுக்கு ஒண்ணு போனாரு. அடுத்து வந்து அந்த அஜித் அவர்களுடைய டெத்துக்கு அவருடைய குடும்பத்த இங்க கூப்பிட்டு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் பண்ணாங்க. 2 நிமிஷம் தான் பேசினாரு. 3 நிமிஷம் பேசினாருன்னு வச்சுக்கங்க. அடுத்து எல்லாருக்கும் பிடித்தமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர்ன்னு சொல்லிட்டு அது தனியார் நிகழ்ச்சி. 3 தடவ தான் அவர் வந்தார். அதன் பிறகு மதுரை கூட்டம். அதன் பிறகு திருச்சி, பெரம்பலூர் 5. இப்போ வந்து நாகப்பட்டினம், திருவாரூர் 6வது கூட்டம். இப்ப நாளைக்கு போறாரு. மக்களை சந்திக்கவே இல்ல அவரு. 5 தடவை தான் சந்திச்சிருக்காரு. இவ்வளவு கூட்டம் மக்கள் ஏன் போறாங்க? அதுதான் சொல்றேன் நானு. அது கரிஷ்மா, மாஸ், சினிமா வேல்யூ. ஒருத்தர் சினிமா வேல்யூ வச்சு வந்து நீங்க ஆட்சியை பிடிக்க முடியும், அப்படி உடனே பிடிக்க முடியும். நான் சொல்றேன்னா பிடிக்கலாம். உடனே பிடிக்க முடியுங்கிறது அது சாத்தியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் யாரு? யாரு? தெரியல சார், சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் எம்ஜிஆர். எம்ஜிஆர், ஆமா, மருதூர் எம்ஜிஆர் பிறந்த ஊரு. கோபாலமேனன் அவருடைய தந்தையார் பேரு, ராமச்சந்திரன் அவருடைய இயற்பெயர். தட் இஸ் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவர் 27 வருஷம் வந்து திமுகவிலும் காங்கிரஸ்லையும் இருந்தார். 1972 அக்டோபர் 10ஆம் தேதி அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். 1977 ஜூன் 30ஆம் தேதி ஆட்சியை பிடிச்சார். திரு எம்ஜிஆர் அவர்களுக்கே வந்து அனுபவம் வந்து 27+5 32 இயர்ஸ். புரியுதுங்களா? அதே போல அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 1981 அதிமுகவில் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுக்கு பதவியை கொடுத்தாங்க. 82 வந்து அவங்கள சத்துணவு அமைப்பாளராக ஆக்குனாங்க. 83 கொள்கை பரப்பு செயலாளராக ஆக்குனாங்க. 84 வந்து மேல்சபை எம்பி அண்ணா அவர்கள் உட்கார்ந்த அதே இடத்துல அம்மையார் போய் அங்கே போய் உட்கார்ந்தாங்க. அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கே 10 வருஷ காலம் ஆயிடுச்சு. 91 தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. ப்ளஸ் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது தமிழ்நாடு மூளை முடுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி அப்போது காங்கிரஸுக்கும் அதிமுகவும் கூட்டணியை உருவாக்கியவர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவங்களுக்கே 10 வருஷ காலம் ஆச்சு. அதே